அறிந்து பேசுங்கள், விளங்கி பேசுங்கள். ஒரு மோசமான காட்சி ஒன்று தென்படும். என்ன காட்சி தெரியுமா? சஹன் பிடிக்கிறது. பள்ளி ஹசரத்துக்கு சஹன். ஹசரத்துக்கு வீடு கட்ட அடிக்கல் நாட்டினார். எங்கட பள்ளியில் 10 வருஷமா ஹசரத்தா இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வீடு இல்லையா? நான் சொல்லல உலமாக்கள்ல சொர்க்க போவாங்க, நான் சொல்ல வரல. ஆனால் அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? ஹராம் ஹலால சொல்லித்தர. அரசாங்கம் ஒரு மனிதனுடைய குறைந்த வாழ்க்கை செலவு இவ்வளவுதான் என்று நிர்ணயிச்சிருக்கிறாங்க தானே, அந்த அளவு சம்பளத்தையாவது என்ன செய்யுங்க, கொடுங்க. உலமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒன்று நிர்வாகிகளுக்கு சொல்றேன். ஹசரத் இஷ்டமுண்டா இருங்கோ, இஷ்டமுண்டா போங்கோ. நோம்புல சல்லியை சேர்ப்பாங்க. சல்லியை சேர்த்தி போட்டு எங்கேயாவது ஒத்தட்ட பத்துவா கேட்டுக்கொள்றது. ஹசரத்துக்குண்டு சேர்த்த பணம் எல்லாம் பிரித்து கொடுக்கறல. அளவுக்கு மிச்சமாக சேர்ந்துட்டா என்ன சொல்லுவாங்க? அன்சிலின்னாச மனாசிலகும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடத்துல வச்சோடணும். ஹசரத்துடைய பேரை சொல்லி சேர்த்த பணம் அது எத்தனை லட்சம் சேர்ந்தாலும் சரி என்ன செய்யுங்க, அதை ஹசரத்துக்கே கொடுங்க. அதோட பேங்க் பேலன்ஸை கொண்டுருவான. குறிப்பாக சொல்லுகின்றேன், மதரசாக்களுடைய நிர்வாகிகள், பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன். சமூகத்தில் சோசியல் மீடியாவை பாவிக்கிறவங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹ், நான் அன்பாக சொல்லுகின்றேன், விமர்சியுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் படுதூறு சொல்லாதீர்கள், இட்டுக்கட்டாதீர்கள், கற்பனைகளை பேசாதீர்கள், கற்பனைகளை பேசாதீர்கள். தெளிவு பெற்று பேசுங்கள், அறிந்து பேசுங்கள், விளங்கி பேசுங்கள். அடுத்தது, இன்னொருவர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் யாரும் குத்தவாளி அல்ல. அல்லாஹ் உங்கள்கிட்ட அதை பற்றி என்ன செய்ய மாட்டான், கேட்கவும் மாட்டான். அதிகாரிகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான். யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவரிடத்தில் நிச்சயம் அல்லாஹ் என்ன செய்வான், கேட்பான். இது போக உலமாக்களை மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன், நன்றாக நடத்துங்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், ரமதானுடைய காலம் ஒரு மோசமான காட்சி ஒன்று தென்படும். என்ன காட்சி தெரியுமா? சஹன் பிடிக்கிறது. பள்ளி ஹசரத்துக்கு சஹன். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம், இது உங்களோட பார்வையில் நல்லதாக இருக்குதா? என்னோட பள்ளி ஹசரத்தை இந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும், சீப்பாக்கணுமா? தேவையா? சிலவங்க கேட்பாங்க ஜகாத்து கொடுக்கலுமான்னு சொல்லி. ஜகாத்து வாங்க தகுதியாக இருந்தால் ஜகாத்து கொடுக்கலும், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட பள்ளி இமாம் அவர் அல்லாஹு அக்பர் என்றாத்தான் நீங்கள் செய்வீங்க, தக்பீரே கட்டுறீங்க. அவங்களோட உங்களோட தாயினுடைய தகப்பனுடைய ஜனாசாவுக்கு வந்து பங்கெடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம். அவர் அப்படியெல்லாம் பார்க்குறீங்க நீங்க. ஆனால் அவர் இங்கே வச்சிருக்கிறீங்க. சமூகத்துக்கு சொல்லுகின்றேன், மிக வருத்தத்தோடு சொல்லுகின்றேன், பள்ளி வாயில்களில் கடமை புரியக்கூடிய, மதரசாக்களில் கடமை புரியக்கூடிய, குறிப்பாக உலமாக்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள், கவனம் செலுத்துங்கள். நல்ல பல நிகழ்வுகள், சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ் என்ற லைஃப்பில் நடந்திருக்கிறது. நாங்கள் இப்படி பேசுவதின் காரணமாக நடந்த மாற்றங்கள். ஒரு சகோதரருக்கு 29வது நோம்பன்று நோம்பை வழி அனுப்புகின்றோம். வாட் இஸ் நெக்ஸ்ட், இதுக்கு பிறகு என்ன என்ற தலையங்கத்தில் நான் ஒரு நிகழ்ச்சி செஞ்சேன், லொஹர் பயான் செஞ்சேன் ஒரு பள்ளி வாசலில். நாளண்டக்கோ பெருநாள் உடுப்பு வாங்க வந்த ஒரு சகோதரர். அவர் ஒரு பள்ளி வாசலில் ட்ரஸ்டி. அவர் கொழும்பை சேர்ந்தவர் அல்ல. அவர் அந்த நிகழ்ச்சிக்கு தொலை வந்தவர் பயான் உட்கார்ந்துட்டார். பயான் உட்கார்ந்ததுக்கு போகிற அவர் போயிட்டார். எனக்கு தெரியாது. நேர எங்கே தெரியுமா போனார்? உடுப்பு வாங்கி கொள்ள முடிச்சுட்டு ஹதரத்துடைய வீட்டுக்கு தான் போனார். ஹதரத்துடைய வீடு அந்த மஹல்லாவல்ல, அவர் அடுத்து இன்னொரு ஊரை சேர்ந்தவர். வீட்டுக்கு தெரிய போனார். உங்களோட வீட்டில் என்ன பெருநாளுக்கு ஏற்பாடு? ஹதரத்துக்கு தெரியாது. அங்கே போய் பார்த்துட்டு வந்து அவர் அடுத்த 2 நாளைக்கு பிறகு வந்த பெருநாள் கொண்டாட்டத்தை ஹதரத்துடைய வீட்டில் தான் போய்த்து கழிச்சார். சுப்ஹானல்லாஹ். அங்கே போய் அன்றைக்கு நாள் ஹதரத்துக்கு வீடு கட்ட அடிக்கல் நாட்டினார். எங்கட பள்ளியில் 10 வருஷமா ஹசரத்தா இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வீடு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, உங்களோட பள்ளி இமாமுடைய வாழ்வாதாரம் எப்படி போகுது? ஏண்டா
மன்னித்துக் கொள்ளுங்கள், உண்மையை சொல்லுகிறேன். நான் சமூகத்தில் வாழக்கூடியவன். கஸ்டம் ஆஃபீஸர் வீடு எல்லாருக்கும் தெரியும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வீடு எல்லாருக்கும் தெரியும். போலீஸ் ஓஎஸ்சியோட வீடும் தெரியும். எங்களுக்கு தேவைப்படக்கூடிய துனியாவுடைய விடயங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆளுடைய எல்லா வீடுகளும் யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும். அந்த வீட்டுக்கு அந்த வீட்டினுடைய தேவைகள் என்ன என்பது அவர்களை விட எங்களுக்கு தெரியும். யாரை விட? அப்படி சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனேன், அவனோட கையில் இருந்த ஃபோன் வந்து பழைய ஒரு ஃபோன். உடனே ஃபோனை மாற்றி கொடுத்துட்டேன். அவர் கேட்கவும் இல்லை. அவனோட ஒய்ஃப் வந்தா, ஒய்ஃப்ட கையில் இருந்த ஃபோன் என்ன? பழைய ஃபோன் உண்டு, புது ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். இதை பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தது ஹதியா இல்லை, லஞ்சம். அது வேற விஷயம். அது வேற விஷயம். நான் கேட்குறேன், உங்களுக்கு உலக தேவைகளுக்கு தேவைப்படக்கூடியவர்களை இப்படியெல்லாம் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியுமெண்டா, உங்களோட ஆகரத்துக்கு தேவையான ஒருத்தர், உங்களோட மறுமை வாழ்வே சொல்லித்தரக்கூடிய ஒருத்தர். நான் சொல்லல உலமாக்கள்ல சொர்க்க போவாங்க, நான் சொல்ல வரல. ஆனா அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? ஹராம் ஹலால சொல்லித்தர. அவர் ஹலால் எண்ணத்துக்கு பிறகு அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அவரும் அல்லாவும் பார்த்துக் கொள்ளட்டும். அது அவரும் அல்லாவும் பார்த்துக் கொள்ளட்டும். உங்களோட சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட உலமாக்கள் எங்க வச்சிருக்கின்றோம்? எங்க வச்சிருக்கின்றோம்? மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், குறைஞ்சபட்சம் நீங்க பெரிய அளவில் சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. லட்சக்கணக்கில் கொடுங்க, கோடிக்கணக்கில் கொடுங்க, நான் சொல்ல வர இல்லை. அரசாங்கம் ஒரு மனிதனுடைய குறைந்த வாழ்க்கை செலவு இவ்வளவுதான் என்று நிர்ணயிச்சிருக்கிறாங்க தானே, அந்த அளவு சம்பளத்தையாவது என்ன செய்யுங்க, கொடுங்க. ஒரு இபிஎஃப் கொடுங்க, ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வாங்க. இது அரசாங்கம் செஞ்சு தரும் என்று அரசாங்கம் எங்களை சொல்லலையே, பள்ளி கட்ட சொல்லி. அரசாங்கம் சொல்லல, பள்ளி கட்டுன்னு சொல்லினா. அரசாங்கம் பள்ளி கட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லணும். பண்ணத்தன் அரசாங்கத்தை நீ தான் ஒஸ்தாதுமாருக்கு சொல்லி சம்பளம் தரணும். அவங்க செல்லவும் இல்லை, நாங்கள் தான் கட்டினோம், எங்களை தேவைத்தான் கட்டிக்கிறோம். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக பணிவாக சொல்லுகின்றேன், ரமதானுடைய காலம், தானம் தர்மம் கொடுக்கக்கூடிய காலம், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ஒன்றும் செய்ய வேணும். இந்த வருஷம் உங்களோட ஜக்காத்தில், உங்களோட சதக்காவில், உங்களோட தான தர்மத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நேரே போங்க ஹஸ்ரத்தில் வீட்டுக்கு போய்த்து பாருங்க, வீடு பிடிக்குன்னு சொல்லி. அநேகமானவர்களுடைய வீடு அது எப்படி என்று நீங்கள் போய் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை தவிர அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கல் இருக்கிறாங்க. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய உலமாக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. உலமாக்கல்ல இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய, இன்கம் டேக்ஸ் ஃபைல் மெயின்டைன் பண்ணக்கூடிய உலமாக்களும் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அந்த காலம் முடிஞ்சு நான் இப்போ சொல்ல வரேன் என்று சொன்னால், உலமாக்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்னும் ஒன்று நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், ஹசரத் இஷ்டமுண்டா இருங்கோ, இஷ்டமுண்டா போங்கோ, இந்த வார்த்தை பேச வானம். இது உங்களோட பரம்பரைக்கு நீங்கள் செய்கிற அநியாயம். பரம்பரைக்கு. நான் ஒரு நிர்வாகியை பார்த்தேன், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அவருடைய மகளுடைய கல்யாணம், ஹோலை புக் பண்ணிட்டு வந்துட்டார். எந்த ஹோலை? கல்யாண ஹோலை புக் பண்ணிட்டார். எதுக்கு? மகளுடைய திருமணத்துக்கு. ஹசரத்திட்ட வந்து சொன்னார், ஹசரத் இப்படித்தான் என் மகளுடைய கல்யாணத்துக்கு நான் ஹோலை புக் பண்ணிட்டேன், நீங்கள் இருக்கணும். ஹசரத்து நாளுக்கு மடிஞ்சி நிர்வாகிட்ட சொன்னார், ஹாஜியார் என் தங்கச்சியிட கல்யாணம் அதே நாளில் ஹசரியார்ன்றார். பள்ளி ஹசரத் என்ன தெரியுமா செஞ்சார்? அல்லாஹ் அருள் செய்யட்டும். அங்கிருந்தே கோல் அடித்தாராம். யாருக்கு? ஹோலுக்கு. கேன்சல் பண்ணு, ஹசரத் இல்லைன்றாராம். சுப்ஹானல்லாஹ். பிறகு சொன்னாராம், ஹசரத் இல்லட்டின் பிரச்சனை இல்லை, நான் இதை கல்யாணத்தை செய்ய ஒரு ஹசரத் இல்லாட்டி 10 ஹசரத் இருக்கிறாங்க என்ற மனோபக்கம் யார்கிட்ட வரும்? இப்ப புள்ள படிச்ச பாடம் என்ன? ஹசரத்தை கண்ணியப்படுத்தணும். இப்படி சொன்னால் மிகையாகாது. சில ரவுடித்தனமான வார்த்தை பேசக்கூடிய ரவுடிகளும் இருக்கிறதா நிர்வாகிகள்.
அனைவரும் அல்ல, யதார்த்தத்தை சொல்லுகின்றேன். இந்த வார்த்தையை கேட்டிக்கிறேன் காதால. இஷ்டமண்டாயிரு இஷ்டமண்டா போ. நோம்புல சல்லியை சேர்ப்பாங்க. சல்லியை சேர்த்தி போட்டு எங்கேயாவது ஒத்தட்ட பத்துவா கேட்டுக்கொள்றது. ஹசரத்துக்குண்டு சேர்த்த பணம் எல்லாம் பிரித்து கொடுக்குறல. அளவுக்கு மிச்சமாக சேர்ந்துட்டா என்ன சொல்லுவாங்க, அஞ்சிலின்னாச மனாசிலகும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடத்துல வச்சோணுமாம், அவங்களோட இடத்துல வச்சோணும். இது இன்றைக்கு அரவாசை கொடுத்துட்டு சம்பளத்தில் கொஞ்சம் கூட்டி கொடுப்போம். செய்யவானம். ஹசரத்துடைய பேரை சொல்லி சேர்த்த பணம் அது எத்தனை லட்சம் சேர்ந்தாலும் சரி என்ன செய்யுங்க, அதை ஹசரத்துக்கே கொடுக்க. அதோட பேங்க் பேலன்ஸை கொண்டு வானம், அதை அக்கௌண்ட்டில் போட வானம். நீங்கள் அதை சேர்த்து கொடுத்துருங்க அப்படி கையில். மக்களுக்கும் சொல்லுகிறேன், ஹசரத்துக்கு கொடுக்கணுமா, சஹனில் 100 ரூபா போட வானம். தயவு செஞ்சு 100 ரூபா போட வானம். தனியை பேச்சு கொடுத்துட்டு வாங்க கையில். அழகா கொடுங்கோ. உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. நாங்கள் எல்லாரும் படித்து, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு இந்த நிகழ்ச்சியை நேரடியாக சொன்னது, அந்த நிகழ்ச்சியில் இன்சிடென்ட்டை யாருக்கு நிகழ்ந்துச்சதோ அவர் சொன்னது, அவருடைய பயானில் நேரடியாக இருந்து நான் கேட்டிருக்கிறேன். 1993 94